ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பரங்குன்றம், மதுரை திருப்பரங்குன்றம் அங்கே தான் இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேலே மச்சமுனி, அதாவது காசி விஸ்வநாதர் அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்குது. இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மச்சமுனி சித்தர் ஜீவசமாதி அந்த இடத்துல இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இப்போ அங்கே உள்ள சித்தர் வந்து அதுக்கு கீழே மலை அடிவாரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் தூரம் தள்ளி ஆப்போசிட் சைடில் வந்து இப்போது சின்னதாக அந்த மச்சமுனிக்கு வந்து ஒரு ஆலயம் மாதிரி கட்டி, இப்போது 2 நாளைக்கு முன்னாடி, நான் போடுற வீடியோவுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா, அந்த முனீஸ்வரனுக்கு வந்து சித்தருக்கு வந்து சூப்பராக வந்து சின்னதாக இருந்தாலும் அழகாக அந்த கருவறையிலலாம் வந்து மீன், அந்த லிங்கம் மாதிரிலாம் வடிவமைச்சு அழகாக வச்சுருக்குறாங்க. இங்கே வந்து இப்போ 48 நாட்கள் வந்து பூஜை நடக்கிறதா சொல்லியிருந்தாங்க. நாங்கள் கும்பாபிஷேகம் நடந்து அடுத்த நாள் போயிருந்தோம். நல்ல தரிசனம் கிடச்சிது. இப்போ மேலே இருக்கிற சித்தரை வந்து மச்சமுனி சித்தரை வந்து கீழே வச்சு வழிபட்டுக்கிட்டு வராங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு மச்சமுனி சித்தரை வந்து வழிபடணும் அப்படின்னா, கீழே அந்த மலைக்கு ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண் ரோடு மாதிரி போகும். நான் அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் போனோம்னாவே ஒரு ஏரிக்கரை மாதிரி வரும். அந்த கரை மேலேயே போனோம் அப்படின்னா இந்த ஆலயத்துக்கு போகலாம். போனீங்கன்னா இப்போ இங்கே வந்து பூசாரி ஒருத்தர் இருக்கிறாரு. அதாவது வந்து மதிய பூஜை தான் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் போக விருப்பம் உள்ளவங்க இந்த மச்சமுனி சித்தரை வந்து வழிபட்டுட்டு வாங்க. உண்மையாலுமே நல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து ரோகிணி நட்சத்திரம் உள்ளவங்க இந்த மச்சமுனி சித்தரை வந்து வழிபட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஜோதிட விதி.